மேலறை தியானம் ஏப்ரல் மாதம் 5ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் கண்டேஸ் கவுமன், நியூயார்க், USA. தலைப்பு: இயேசு உயிர்த்தெழுந்தார். வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 10ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள். தேவதூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்றான். எனது பிள்ளைகள் சிறுவர்களாயிருந்த காலத்தில் ஒருமுறை உயிர்த்தெழுந்த ஞாயிறு ஆராதனைக்கு போயிருந்தோம். இயேசுவின் உயிர்த்தெழுதல் பற்றி போதகர் பிரசங்கம் செய்தார். மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு போனதையும், கல்லறை மூடியிருந்த கல் புரட்டப்பட்டிருந்ததையும், தேவதூதனை கண்டதையும் சொன்ன போதகர் அவ்விடத்தில் நிறுத்தி, தேவதூதன் பேசியதை சொல்லாமல் அந்த பெண்களுக்கு தேவதூதன் சொன்னது என்ன என்று சபையாரை பார்த்து கேட்டார். எனது 5 வயது மகள் எழுந்து இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று எதுவித தடங்களோ யோசனையோ இல்லாமல் துணிவாகச் சொன்னாள். சபையார் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். மகள் தைரியமாக கள்ளமில்லாத உள்ளத்துடன் இயேசுவின் உயிர்த்தெழுதலை அறிவித்ததை போதகர் பாராட்டினார். அந்த விடயத்தை நான் என்றும் மறந்ததில்லை. அவள் சொன்ன பதிலை ஞாயிறு பாடசாலையில் கற்றிருந்தாள். தான் கற்றதை பெருமையுடன் சொன்னாள். அவள் மிகவும் ஆர்வத்துடன் சொன்ன பதிலினால் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டதை உணர்ந்தேன். எல்லாரும் கேட்கும்படியாக நாங்களும் கடவுளின் வார்த்தைகளை சொல்வதற்கு சிறு பிள்ளைகளிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். அன்பான கடவுளே, பிள்ளைகளை ஆசீர்வாதமாக எமக்கு தந்திருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்கள் உங்களில் வைத்திருக்கும் விசுவாசத்தை தமது பேச்சினாலும் கிரியைகளினாலும் எமக்கு கற்பிப்பதற்காக நன்றி. ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: சிறு பிள்ளையைப் போல முழு மனதுடன் கடவுளை நம்புவேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவரது பிரசன்னமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.